சேர்ந்து வந்து எவ்வளோ போராடி பார்க்குறாங்க. எப்படியாவது சுலானோட அம்மாவ வந்து உள்ள வந்து சேர்த்துக்கங்க. தயவுசெய்து அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணுங்க. இப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. எல்லாரையும் வந்து வந்து சொல்றாங்க, இவ வந்து உள்ளவே வரக்கூடாது. இவள புடிச்சு வெளிய தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேகா சொன்னதால எல்லாரும் புடிச்சு அவங்கள தள்ளுறாங்க. ஸ்னேகாவும் வந்து இதோட போயிடு இங்கேருந்து. அந்த சுல்லானையும் கூட்டிட்டு, அவங்க அம்மாவையும் கூட்டிட்டு இங்கேருந்து ஓடி போயிடு. அவ்வளோதான் உனக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்க சிந்து வந்து தள்ளி விட்டோன்னு அப்படியே போய் விழ பார்க்குறாங்க. அப்ப கரெக்ட்டா அந்த ஸ்ட்ரெச்சர வந்து பிடிக்கிறாரு நம்ம சிவா. சிவா வந்து இங்க இவங்களுக்கு இந்த ஆப்ரேஷன் நான் பண்ண போறேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு. இங்க பாரு சிவா, நீ அதெல்லாம் பண்ண முடியாது. நான் இங்க ஒரு ஸ்டாஃப் தான். அதனால நான் பண்ணலாம். எந்த தப்புமே கிடையாது. நீ இதுக்கு மேல ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா, அப்புறம் நான் சட்டப்படி நடவடிக்கை வேண்டியது இருக்கும். இந்த நடவடிக்கை எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. இங்க பாரு, அதெல்லாம் நீ பண்ண முடியாது. நான் அப்படி பண்ணலைன்னா இந்த ஆப்ரேஷனை இதுக்கப்புறம் இந்த வேலையை நான் ரிசைன் பண்ணிடுவேன். இங்க நான் வரமாட்டேன். இதுக்கப்புறமா இங்க இருக்கவே மாட்டேன் நானு. பரவாயில்லையா அப்படின்றாரு. அதை கேட்டுட்டு சிவா பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னாங்க. அப்புறம் என் மேலே வந்து கேஸ்லாம் போட்டிருக்கீங்கல்ல, அதெல்லாம் என்ன ஆனாலும் அதை பற்றி நான் கவலையும் படமாட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆப்ரேஷனுக்குலாம் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன்ல, பேஷண்ட்டுக்கு நிறைய பேருக்கு வந்து என்னோட வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கேன்ல, அது எல்லாத்தையும் கேன்சல் பண்ண வேண்டியது. அந்த ஆப்ரேஷனை எல்லாமே நீங்கள் யாரை வச்சு பார்த்துக்கணுமோ பார்த்துக்கங்கன்னு. சிவா அப்படிலாம் பண்ண முடியாது. நீ தான் எல்லா ஆப்ரேஷனும் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம். இப்போ திடீர்னு வந்து பண்ண மாட்டேன் சொன்னால் என்ன இருக்குது? ஆமாம், நான் பண்ண முடியாது. இவங்களுக்கு நான் பண்ணாதான் அந்த ஆப்ரேஷனை நான் பண்ணுவேன். அப்படி இல்லைனா எதுவுமே நான் பண்ண முடியாது அப்படின்னோடனே என்ன பண்ணுறது தெரியுமா? ஸ்னேகா அவங்க அப்பாவை தவிக்கிற வேறு வழியில் ஸ்னேகா நம்ம மாட்டிக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் ஆப்ரேஷனை சிவா பண்ண வேண்டியது இருக்குது. வேறு வழியில் போய் தொலையுது வீடு அப்படின்னோடனே இது டேடி இப்படி பண்ணுறீங்க, வேறு வழியில் சரி சிவா நீ பண்ணிக்கோ அப்படி சொல்லணுன்னே சிவா போயிட்டு அவங்கள வந்து உள்ளே எடுத்து கூட்டின்னு போகிறாரு. அதை பார்த்துட்டு வந்து சந்தோஷம் தாங்க முடியல. சுல்லானுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஆப்ரேஷனும் நல்லபடி வந்து பண்ணி முடிச்சிடறாரு சிவா. உடனே வந்து சுல்லானும் அவங்க அம்மாவும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் சிந்து தான். சிந்து இந்த மாதிரி பண்ணலன்னா நான் வந்து வந்திருக்கவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சிவாவுக்கு சிந்துவை பற்றி சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அம்மா வந்து நெகிழ்ச்சி அடைகிறாங்க. அடுத்து 2 பேருமே வந்து அவங்களுக்கு நன்றி சொல்கிறாங்க. பைரவி வந்து ஃபோன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் ஃபோனையே எடுக்கலை காயத்ரி. என்ன பண்ணுறது நம்ம தவிக்கிறாங்க. வேறு வழியே கிடையாது. காயத்ரிக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்கு. அதனால் நம்ம உடனே காயத்ரி இருக்க இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்புறாங்க நம்ம வந்து பைரவி. உடனே பைரவி ஃபோன் பண்ணி வந்து சொல்கிறாங்க சஞ்சய்க்கு. சஞ்சய் உடனே நான் சொல்கிற இடத்துக்கு நீ வந்துரு. எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எப்படி வந்து காயத்ரிக்கு ஆபத்து ஏற்படும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு சஞ்சயும் சொல்கிறாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாரு வந்து யோசனை பண்ணுறாரு. இவளை சாதாரணமாக அடைய முடியாது, வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ற பொருளில் வந்து அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து தவறான பொருளை கலந்து கொடுத்துட்றாரு நம்ம காயத்ரிக்கு. அதனால் காயத்ரி மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. அடுத்து காயத்ரி வந்து கூட்டின்னு போயிட்டு ரூமில் வந்து விடுறாரு. விட்டுட்டு வந்து அவங்கள படுக்க வைக்கிறாரு. அடுத்து வந்து அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு, தவறாக வந்து அப்ரோச் பண்ணுறாரு. அந்த டைமில் கரெக்டாக அங்கே வந்துடுறாங்க நம்ம வந்து பைரவி வந்து அப்படியே வந்து போட்டு பலார்னு அரைகிறாங்க. இசைக்கு தள்ளி விட பார்க்குறாரு. கரெக்டாக சஞ்சய் வந்து அவரை பிடிச்சிடறாரு. எவ்வளோ தைரியமாக தான் இந்த மாதிரி வேலையை செய்வேன், உன்னை பற்றி எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அடிக்கிறாரு. உடனே பைரவி வந்து என்ன ஆச்சு காயத்ரின்னு சொல்லிட்டு தண்ணி தெளிச்சு எழுப்புறாங்க. காயத்ரியால் எழுந்துக்க முடியல. காயத்ரி ரொம்ப மயக்கத்தில் இருக்கா. அவளை உடனே வீட்டுக்கு கூட்டின்னு போகணும்னு சொல்லிட்டு கூட்டின்னு வர. இங்கே பாரு பைரவி, நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சில வாய் மூடுறா. எவ்வளோ தைரியமாக இருந்தால் இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்வேன், உன்னை பற்றி எல்லாரும் என்னமோ பேசிகிட்டு இருக்காங்களே, இன்றைக்கி இருக்குது எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இசைக்கு என்ன பண்ணுறேன்னு திரும்ப தவிக்கிறேன் பாடா அப்படின்னு சொல்லிட்டு இசைக்கையும் கூட்டிகிட்டு போகிறாரு நம்ம வந்து சஞ்சய். அடுத்து சஞ்சய் இசைக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து பைரவி எல்லாரும் வரதை பார்த்து எல்லாருமே வீட்டில் அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே வந்து என்னாச்சு என் பொண்ணுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழறாங்க அவங்க அம்மா. கேட்டுட்டு இந்த மாதிரி இசைக்கு பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் பைரவி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ என்னம்மா சொல்கிற அப்படின்னு. ஆமாம் பாருங்கள் எப்படி இருக்கா பாருங்கள், அவளுக்கு என்ன நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான் பாருங்கள், நாங்கள் போகலன்னா வாழ்க்கையை நாசம் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒன்று செம்ம டென்ஷன் ஆகிடுறாங்க அன்னபூர்ணி இசைக்கு பார்த்து எவ்வளோ தைரியமாக இருந்தால் அந்த வேலையை செஞ்சுட்டு பலார்னு அறையிறாங்க. அக்கா அவங்க மாப்பிள்ளைக்கா அவன் ஏன் இப்படிலாம் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மகா கேட்குறாங்க. வாய் மூடு, உன்னை நான் நம்பி தானே அமிச்சேன், இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கானே. அவன் பொண்டாட்டினா என்ன வேணாலும் பண்ணலாமா, ஒரு பொண்ணு விருப்பம் இல்லாமல் அவளை தொடுறது சட்டப்படி குற்றம், அது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பைரவி. இல்லை இந்த பைரவியால் தான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க. இது இசைக்கு வந்து நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன், இவன் மேலே அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க.